அன்பர்களே வணக்கம். முருகன் மீது பக்தி கொண்ட ஒரு இஸ்லாமியர், நான் சொல்வது 1920-30களில் மேடை நாடகத்தில் பிரம்மாண்டமாய் பக்தி ரசனையோடு ஒலிக்கும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் உறையூர் டி.எம். காதர் பாட்ஷா என்பவர். அவர் ஹார்மோனியம் பெட்டி வாசிப்பதில் மிகவும் வல்லவராக கருதப்பட்டார். முருகன் மீது அப்படி ஒரு பக்தி அவருக்கு. பக்தி பாடல்களை முருகன் மீது பாடியவர் உறையூர் டி.எம். காதர் பாட்ஷா அவர்கள். கே.பி. சுந்தராம்பாள், கிட்டப்பா, இன்னும் பல முன்னணி பாடகர்கள் தாங்களும் பாடி மகிழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆக ஹார்மோனிய பெட்டியுடன் இசையோடு ரசித்து பாடி பாடி மக்களின் மனதிலே முருகனை வீற்றிருக்கச் செய்யும் வல்லமை பெற்றிருந்தார் நம் டி.எம். காதர் பாட்ஷா அவர்கள். இந்த பதிவு நான் செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த காலத்தில் இவரை ஏதோ ஒரு காரணத்தினால் ஆங்கிலேயர்கள் கோபத்திற்கு இவர் ஆளாகிவிடுகிறார். இவரை ஆங்கிலேயர்கள் தூக்கு தண்டனை கைதியாக கோர்ட்டில் இழுத்துச் சென்றார்கள். அப்பொழுது அந்த கோர்ட்டில் தன் கடைசி ஆசையாக ஒரு பாடலை பாட அனுமதி கேட்டு பாடுகின்றார். அந்த பாடல் முருகன் மீது இவர் மேடை நாடகத்தில் அடிக்கடி பாடுவார். மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற அந்த பாடல், இந்த பாடலும் ஒரு காவடி சிந்து போல்தான் இருக்கும். சுருளிமலை மீது மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா, நல்ல தோகைமையில் மீதிலேறி வாவுடனே காத்தருள்வாய் முருகா முருகா, கண்ணியமுடனே பல நாளும் மச்ச காவடி உன் சன்னதியில் சூழும், திரு காட்சிதனை என்ன சொல்வேன் மாட்சிமை மிகுந்திளங்கும் கந்தா சிவன் மைந்தா, இரு காட்சிதனை என்ன சொல்வேன் மாட்சிமை மிகுந்திளங்கும் கந்தா சிவன் மைந்தா. அன்பர்களே, கிட்டத்தட்ட வெகுநேரம் கண்ணீருடன் முருகனை உளமுருக பாடுவதைக் கண்ட ஆங்கிலேயர்கள், இப்படி ஒரு இஸ்லாமியர், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் முருகனை புகழ்ந்து பாடுவதைக் கண்டு மனம் நெகிழ்ந்து அவரை விடுதலை செய்கின்றார்கள். அன்பர்களே, இதுதான் முருகனின் சக்தி. மழை பெய்கின்றது, எல்லா பயிர்களும் செழிக்கின்றன. முருகனின் கருணை மழையும் அப்படித்தான், எல்லா உயிர்களுக்கும் தான் என்பதை சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா.